நம்முடைய தாய் தந்தையாரின் கடவுளால் நம் ஆண்டவரை கிறிஸ்துவினால் அனைவருக்கும் அமைதியும் உண்டாயிருக்கிறோம். ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி நேர்மையான மனமகிழ்ச்சியான வாழ்க்கை முதல் மாவட்டம் நன்றி படிக்கிறோம். உண்மை தொழில் கொள்ளவும் திருவார்த்தையை நான் கேட்கவும் என்னுடைய பிரார்த்தனை உணர்ந்து அவை அறிக்கை செய்து விட்டுவிட்டவர்களாய் இவை பற்றி விசுவாசத்தை நான் எதிர்படவும் பலப்படவும் இப்பொழுது உடைய ஆவியானுடைய வழிநடத்துவதற்கு என்னை நாங்கள் ஒப்புவிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிறார்கள். அதை வார்த்தையை கேட்டு அதை எங்களை பாதுகாப்பு அதன்படி வாழ்கிற எங்களை ஆற்றுப்படுத்துகிறார்கள். இயேசுவின் வழியை எழுந்து செய்வோம். அன்பே நல்ல கடவுளே, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 14ஆம் ஞாயிறு சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக நம்முடைய குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 7ஆம் பிரிவு திருவசனங்கள் 36 வரை அடங்கிய திருவசனங்களை படிக்க அனைவரும் எழுந்து நின்று கவனமாக கேட்போம். தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 7ஆம் பிரிவு திருவசனங்கள் 36 50 வரை அடங்கிய வசனங்கள். பரிசேயன் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருக்கிறார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு பெண் அந்த பரிசேயன் வீட்டிலே பஞ்சிருப்பதை அறிந்து ஒரு கரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னால் நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமுடியினால் துடைத்து அவருடைய பாதங்களை சுத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற பெண் இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவர் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்திருந்தார். இப்படி இருக்க அவர்களின் எவன் அவர்களிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான், அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் விதானித்தாய் என்று சொல்லி அந்த பெண்ணிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த பெண்ணை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமுடியினால் அவைகளை துடைத்தார். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உத்தரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தார். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினார். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாரே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவனை கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பங்கிருந்தவர்கள்
பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் பெண்ணை நோக்கி, உன் விசுவாசி உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார் என்பதில்லை. தெய்வீக வார்த்தையை தினம் எல்லோரும் பக்தியாக ஆராய்ந்து பார்த்து சேவித்து கைகொள்ளவே களாட்சித்து நலாவியை அழியும். கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, பெரியவர்களே, வாழும் பிள்ளைகளே, குழந்தைகளே, அனைவரையும் ஆண்கள் பேராலே வாழ்த்துகிறேன். திருத்துவழி திருநாள் ஆகிய திருத்துவழி திருநாள் பெருமாளாம் சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே கடவுளின் நீதி, மனிதனுடைய சுய நீதி, divine justice, divine righteousness versus self-righteousness என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த நாளுடைய சிந்தனைகளை நாம் அதனுடைய பெற்றுக்கொள்ள கடவுளுடைய ஆண்டவர் அதை வழிநடத்தி பார்ப்பார்கள். படிக்க கேட்ட இந்த செய்தி பகுதியிலே 2 மனிதர்களை முக்கியத்துவப்படுத்தி இந்த பகுதியை நாம் படிக்கிறோம். இயேசு அங்கே இருக்கிறார். இயேசு, சீமோன் நறுமணம் தயிர் பூசிய இந்த 3 பேர் தான் இங்கே தீர்க்கதரிசி. அந்த இடத்திலே ஒரு பெரும் கூட்டம் விருந்தினருக்காக வந்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். விருந்தினர்கள் அங்கே இருக்கிறார்கள். விருந்துக்கு அழைத்தவர் ஒரு பரிசீலனை. விருந்துக்கு அழைக்கப்படாமல் இயேசுவை சந்திக்க வந்தவர் அந்த பெண். இந்த பரிசேயன், இந்த பெண், அந்த பெண் எந்த மதம், எந்த போதலும், குலம் என்பதெல்லாம் அங்கே இல்லை. ஆனால் விருந்துக்கு அழைத்தவர் ஒரு பரிசேயன். பரிசேயன் என்பவர் தீவிரமான ஒரு ஆன்மீகவாதி. திருச்சட்டத்தை, திருமறையை கற்று அதை மற்றவர்களுக்கு போதிக்கின்ற பணியை செய்கிறவர். ஆசாரியர் கிடையாது. ஆனால் சபைகளை பார்த்தோம்னா அதெல்லாம் சொல்றாரு, ஊழியர் செய்யறாரு இல்லையா? இப்போ ரிலீஜியன் சமயம் வரும்போது நிறுவனமயமாக்கப்பட்ட சமயத்திலே ஒரு ஊழியர் செய்ய வேண்டுமானால் அவர் விருப்பப்படி செய்து கொள்ள முடியாது. நான் சபையில வரணும் அப்படின்னா என்னுடைய கிராமத்தில் இருக்கிற பாஸ்டர் கமிட்டிக்கு போதகருக்கு நாங்கெல்லாம் பண்ணுவோம், அப்ளிகேஷன் கொடுத்து அதன் பிறகு அந்த கமிட்டிகள் வந்து விவாதத்திற்கு வைக்கப்பட்டு அப்ளிகேஷன் கொடுத்த அந்த பையன் அல்லது பொண்ணு கைது படிக்க தகுதியானதானா அப்படின்னு பார்ப்போம். சண்டே கிளாஸ் வந்துடுறாங்களா, யூத் மீட்டிங்ல கலந்துருக்காங்க, சர்ச்சை ஆக்டிவிட்டீஸ்ல மற்றவர்களோடு இணைந்திருக்கிறார்களா, போதர்களோடு அவர்களுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கிறாரா, ஊழியர்களே உதவியாக இருக்கிறார்களா, இதையெல்லாம் கமிட்டியில வந்து வச்சு பேசுறதுதான். இதெல்லாம் தகுதி இருந்து எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகணும், எல்லாருக்கும் வந்து மதிப்போடு நடந்து கொண்டிருக்கிற ஐந்து படிக்கிறதுக்கு தகுதியாக இருக்கிறதான். எனவே
சர்டிபிகேட் வந்து பாஸ்டேட் கமிட்டி ஐடியும் சேர்ந்து முடிவு எடுத்த பிறகு அதை வந்து தீர்மானம் எழுதி என்ன பண்ணணும், வேலை வந்து பேராயத்துக்கு அனுப்பணும். பேராயத்துல போன பிறகு பேராயத்து தீர்மானம் கிடையாது, முடிவு மட்டும் சர்ச்சுக்கு ஒரு கவுன்சிலை வைத்து தீர்க்கமாய் விசாரித்து அவர்களுக்கு டொனேஷன் என்று சொல்லப்படுகிறது. இறைய கல்விக்கு போவதற்குள்ளாக ஒரு பல பயிற்சி கொடுத்து அதன் பிறகு அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு போதகத்தில் அவர் என்ன பண்ணுவாரு, போய் பணி செய்யணும். அந்த போதகரும் அவர் பணி செய்கின்ற இடத்துல பாஸ்டேட் கமிட்டியும் அவரை பற்றி பேராய்க்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த ரிப்போர்ட் கொடுத்த பிறகு சர்ச் போன என்ன பண்ணணும், அவங்களை ஆலயத்திற்கு அனுப்பி வைப்பார். இப்பதான் நாய் பைபிள் தெரியுதோ தெரியலையே, திருச்சபையினுடைய காரியங்களில் ஒழுங்காக பங்கேற்கிறார்களா இல்லை என்பதெல்லாம் கிடையாது. சுய ஒழுங்கம் இருப்பதா அதையெல்லாம் பார்ப்பது கிடையாது. எனக்கு விசுவாசமாக தான் என்ன பண்ணியது, போய் நீ வந்து என்று சொல்லிவிட்ட நிலையிலே இருக்குது. போதகர் பணி அல்லது ஊழியத்திலே இருக்க வேண்டுமானால் திருமதியை திறம்பட கற்றறிந்தவராக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆற்றலுடையவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு திருமதியை கற்று தேர்ந்த குழுவினருக்கு பெயர் தான் என்னது, பரிசேயர்கள். அவர்கள் வந்து அந்த சமயத்தினுடைய சடங்குகளை அப்படியே என்ன பண்ணுவாங்க, கடைபிடிப்பார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை துளி கூட பண்ணிதான் பண்ணாங்க, மாற்ற மாட்டாங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம். எல்லாமே கரெக்ட். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை தடுத்திருப்பார்கள், ஆனா என்ன பண்றாங்க, கடைபிடிக்க மாட்டாங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கற்பிக்கிற விதத்துல இருப்பாங்க, மற்றவர்கள் திறமையாக கற்பிப்பார்கள், ஆனால் தாங்கள் கடைபிடிக்க மாட்டார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை அறிவிப்பார்கள், கற்பிப்பார்கள், தாங்கள் கடைபிடிக்க மாட்டார்கள். அதையெல்லாம் தாண்டி இந்த நியாயப்பிரமாணத்தை கையில் வச்சுட்டு நியாயப்பிரமாணத்தை தாங்கள் மீறி கொண்டு மற்றவர்கள் மீது அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குகின்றவராக இந்த பரிசேயர்கள் தான் இருப்பார். அப்ப அங்க என்ன இருக்குது அப்படின்னா சுய நீதி. நான் எத்தனை தவறு செய்தாலும் அதை நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சமய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னுடைய பாவங்களை மறைத்துவிட்டு இறை மக்களை அல்லது பொதுமக்களை குற்றவாளியாக்கி அவர்களுக்கு தண்டனை வழங்குகின்ற ஒரு மனிதனாக எனக்கு கொடுக்கப்பட்ட கடவுளின் நெறியை நான் கடைபிடிக்காமல் இந்த சமய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் மீது அதிகாரம் செலுத்துகிறவர்களாக இருப்பவர்கள் தான் பரிசேயர். பரிசேயரும் ஆயக்காரரும் போய் ஆலயத்தில் ஜெபம் செய்கிறார்கள் என்று நாம் ஒரு செய்தியை பார்க்கிறோம். பரிசேயன் ஆலயத்தின் உள்ளே போய் நான் கட்டளைகளை கடைபிடிக்கிறேன், பிரசன்னமாக கொடுக்கிறேன், இந்த பணமைக்கு போல நானு கிடையாது, இந்த ஆடைக்காரனை போல நானு பணமையாக கிடையாது, நான் ஒரு நீதிமான் என்று கடவுளுக்கு முன்பாகவே அறிக்கை செய்கிற ஒரு மனிதன். இன்னொரு மனிதன் அங்கே வளர்ச்சியே வருவதற்கு துணி இல்லாமல் வெளியிலே நின்று மார்பிலை அடித்துக் கொண்டு ஆண்டவரே பாவியான என் மீது புதுமையாகும் என்று வானத்திற்கு அண்ணாந்து பார்ப்பதற்கும் துணி இல்லாமல் இருக்கின்ற ஒரு மனிதன். இந்த ரெண்டுக்கு இந்த பரிசையில் இந்த பெண் அல்லது அந்த பரிசையில் அந்த ஜெபம் பண்ணுகின்ற ஆயக்காரர் எல்லாமே ரெண்டு நபர்கள். மக்கள் மனநிலை என்பது ரெண்டு விதமாக இருக்கிறது, ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி. இப்ப நான் போறதா இருக்குன்னா நாங்க தப்பு பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறது, சபையா இருக்கிறது உபதேசம் பண்ணுவது, அது பரிசையினுடைய மனநிலை. ஆயக்காரனுடைய மனநிலை என்னன்னா, என் மக்களுக்கு நான் போதிக்கிற இடத்துல இருக்கிறேன், நான் பாவம் செய்யாதபடிக்கு நீ எனக்கு போதித்து உங்களுடைய ஆவியின் வழியாக என்னை நடத்தி வேண்டும் என்று அங்கத்திலே நான் விண்ணப்பம் மேல் இருக்கின்ற போது
அந்த இடத்துல நான் யாரை போல இருக்கிறேன் அப்படின்னா நான் அந்த ஆயக்காரனை போல இருக்கிறேன். அப்போ மனிதர்களாகி நாம் நம்மிலே நீதிமான்கள் கிடையாது. நம்மிலே நாம் நீதிமான் கிடையாது. கடவுள் ஒருவரே நம்மை நீதிமானாக இருக்கிறார். சட்டத்தை படிக்கிறேன், சட்டத்தை போதிக்கிறேன், சட்டத்தை கடைபிடிக்கிறேன் என்பதனாலே ஒரு நீதிமான் கிடையாது. ஒருவர் மீது கடவுளின் அருள் ஊற்றப்படாமல் போனால் அவர் ஒரு காலமும் நீதிமானாக முடியாது. அப்ப சட்டத்தை கடைபிடிக்க வேண்டாமா அப்படின்னா சட்டத்தை படிக்க வேண்டும், அதன்படி நாம் நடக்க வேண்டும், மற்றவர்களுக்கு அதை நாம் போதிக்க வேண்டும், மற்றவர்களை நாம் நெருக்கடிப்படுத்த வேண்டும். ஆனால் மற்றவர்களை நாம் குற்றவாளியாக்க கூடாது. அதுதான் கருப்பொருள். இப்ப மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கின்றவாறு நாம் இருக்கக்கூடாது. என்னை நாம் நீதிமான் என்று எண்ணுவது சுயநீதி. என்னை நீதிமானாக காண்பிப்பதற்காக இன்னொருவரை குற்றவாளி எண்ணுவது என்பது கடவுளின் பார்வையிலே பாவம். அப்படி இந்த இடத்திலே இந்த ரசிகை பகுதிகளே நாம் வந்து பார்த்தோமானால் கடவுள் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அவற்றை கடவுள் முன்பாக வார்த்தையினாலோ அல்லது செயலினாலோ தங்களை ஒப்புவிக்கிறவர்கள் கடவுளுடைய இரக்கத்தையும் அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அவர் அருள் மன்னிப்பையும் அவர் அருள் நிறைவாழ்வையும் சுதந்திரமாக விரும்புகிறார்கள். இந்த ரெண்டு மனிதர்கள் ஒருவன் தொழில்நோயாளியாக இருக்கிறார். அந்த பெண் விபச்சாரத்திலே இருப்பதாக இந்த மனிதன் தான் சொல்லுகிறான். உண்மையாகவே அவங்க அப்படி விபச்சாரத்திலே இருந்திருக்கலாம். ஆனால் யூத சமய மரபின்படி இந்த விபச்சாரம் இந்த தனி ஒழுக்கம் இல்லாதவர்கள் ஊருக்கு வெளியே இருக்கணும். குறிப்பாக ப்ரொஃபஷனலா விபச்சாரம் செய்வது, அதாவது ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்வது என்பது வேறு. ஒரு பெண்ணும் ஆணும் தன்னுடைய கணவன் அல்லது தன்னுடைய மனைவி எடுத்துவிட்டு வேறொருவரோடு உறவு நிற்பதுதான் விபச்சாரம் இல்லையா? அப்போ அந்த பெண் ப்ரொஃபஷனலா ஆங்கிலத்திலே ஆர்லட் என்று சொல்வார். ஏதோ ஆசைக்காக போய் இன்னொருவரோடு உறவு வைத்துக் கொள்கிறது அந்த வாழ்வு இல்லை, ப்ரொஃபஷனல். மும்பையிலே ரெகுலேட் சொல்வார்கள். அங்கே நம்ம ஊர்ல ஒரு ஆணோடு சம்பந்தம் இல்லாத ஒரு பெண் நின்று கொண்டு பேசினாங்க, அது ஒரு பாகு அல்லது பாவமாக பார்க்கிறோம். ஆனால் அந்த ரெகுலேட் ஏரியா சொல்லப்படுகிற விலங்கு மாணவர்கள் பணத்திற்காக மற்றவர்களை திருப்திப்படுத்துவதை ஒரு தொழிலாக வைத்திருக்கிறவர்கள். விளைவாளர்கள் சொல்வதனாலே ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் மாத்திரமல்ல, ரொம்ப நுட்பமான உழைப்பை கவனித்து பார்த்தோமானால் ஆண்களும் அப்படி விலங்கு மாதங்கள் என்று சொல்வது போல விலை தந்தைகளாக இருக்கிறார்கள். ஆர்லட் என்று சொல்வது போது பணத்திற்காக விபச்சாரத்தை தொழிலாக செய்கின்ற மக்கள். யூத சமயத்தின்படி என்னன்னா, இந்த விலை மாதம் என்று சொல்லுகிறவர்கள் தொழுநோயாக பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது நாட்பட்ட வியாதி உடைய யாராக இருந்தாலும் அவங்க என்னதான் இருந்தாலும் ஊருக்கு வெளியே தான் இருக்க வேண்டும். அப்படி தன்னுடைய சொந்த சமய தலைவர்களாகவே திருச்சட்டத்திலே தேவையாக இருக்கிறான், திருச்சட்டத்தை கோரிக்கிற இடத்துல இருக்கிறான், நியாயப்பிரமாணத்தை கற்பிக்கின்ற கடைபிடிக்கின்றவனாக இருந்தாலும் தொழுநோய் நிமித்தமாக நீ ஊருக்கு வெளியே புறக்கணிக்க வைக்கப்பட்டிருக்கிறான். ஆனாலும் அவர்களுக்கே ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னா, ஆலயம் இருந்தாலும் நானு பயிற்சி சமயத்திலே நான் மிகப்பெரிய ஆள். மற்றவர்களை கண்டிப்பதற்கான அதிகாரம் எனக்கு இருக்கிறது, மற்றவர்களை கண்டிப்பதற்கான அதிகாரம் எனக்கு இருக்கிறது. பவுலை குறித்து நாம் படிப்போம் இல்லையா? பவுல் ஒரு பரிசு. அவர் போய் என்ன பண்ணாரு, எருசலேமிலே தலைமை ஆசிரியர்கள் போயிட்டு கட்டளை படிவத்தை எழுதி காணும் பொழுது யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்களை எல்லாம் கொலை செய்த வேலையை செய்தார் என்று பார்க்கிறோம்.
அப்ப பவுலை பார்க்கும் போது ஒரு பரிசு எப்படி திறமையுடையவனாக இருப்பான் என்பதை ஒரு கற்பனையாக நாம் பார்த்துக் கொள்வது. இத்தனை ஆற்றல் உடையவனாக இருக்கும் போது தான் ஒரு யூதன் என்பதனாலேயே அந்த உள்ளத்தில் இருக்கிற செருக்கு இந்த பெண் இவர்கள் அல்லாத ஒரு பெண்ணாக இருந்திருக்க வேண்டும். எனவே அவளை எப்படியெல்லாம் பேசிடலாம் நினைக்கிற ஒரு ஆணாதிக்க சிந்தனையில் அந்த இன ரீதியான ஆதிக்க மனப்பான்மையும் அந்த ஆணுக்குள்ளே இருக்கிறது. பரிசையில் ஒருவரை விருதுக்கு அழைத்து விட்டார்னா பண்ணியான் போய் அவர்கள் என்ன சமய அதிகாரத்திலே உயர்மட்டத்திலே இருந்தான். தோழர்கள் என்ன பண்ணுவாங்க, நேரம் பார்த்து பழி வாங்கி துன்புறுத்துகின்ற வேலையை செய்வான். அப்படிப்பட்ட நிலையிலே யாரெல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாலும் அவங்களாம் கண்டிப்பா வந்துடலாம். தன் வீட்டுக்கு தானே விரும்பினராக இயேசுவை எடுத்து இவருக்கே முதல்ல இயேசு யாருன்னு தெரியல. என்ன சொல்றாங்க, இவர் மெய்யான இருந்தால் இந்த பெண் யார், இவர் எப்படிப்பட்டவங்க இருக்குது அவருக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அப்ப அவங்க உள்ளத்துல என்ன இருக்கு, இயேசுவை குறித்து அவனுக்கே முழுசா தெரியல. அவரை புரட்சியாளராக அல்லது தங்களுடைய கோட்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் எதிராக ஒரு நபராக பார்த்திருக்கிறான். அவரை எப்படியாக குற்றப்படுத்த வேண்டும், டிமினிஷ் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லும். ஒருவரை மதிப்பு குறைவாக மனதிலே கற்பனை செய்வதும் ஒருவரை மதிப்பு குறைவானவராக இந்த உலகத்திலே அவரை பிரகடனப்படுத்துகிறார் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தான் இயேசுவை குறித்து வைத்திருக்கிறார். பெரிய ஆளுநர் தலைமை ஆசாரியர் சங்கத்திலே இதையெல்லாம் கடந்து நான் ஒரு மிகப்பெரிய சோசியல் ஸ்டேட்டஸ் எனக்கு நான் ஒரு யூதன், நான் ஒரு பரிசை இதுவரை கற்று தேர்ந்தவர், அதற்கு எஜுகேட் பண்ணுகின்ற ஒரு பிப்ளிக்கல் டீச்சர், இந்த அந்தஸ்து இருக்கிறது கிடையாது. அவர் ஒன்றும் இல்லாதார். எதிரியாக அந்த பெண்ணுக்கு எதிராக இவர் ஒரு இறைமாதன் என்ற வார்த்தையை என்ன பண்றாங்க, அமைதியை எண்ணிக்கொள்கிறான், அதை சொல்லவும் உட்படுகிறான். அப்படிப்பட்ட நிலையில் தான் அவனுடைய உணர்வை புரிந்து கொண்டு அவனை அவ்வளவுதான் அறிவு இயேசுக்கு தெரியும். அதை இயேசு உணர்ந்து அவனுக்கு என்ன பண்றாரு, ஓவிய வாயில சொல்லுகிறார். இடம் வாங்கிக்கிறோம், அவன் 50 இடம் வாங்கிக்கிறான், 2 பேருக்கு கடமை மனிதர் யார் என்ன சொல்லணும் தெரியுமா, நீ வாங்கினதை நீ திருப்பி செலுத்தணும், அதை மன்னித்திருக்கிற, அதனாலே அவருக்கு நன்றி உள்ளவனா இருக்குது. நீ 500 வாங்க 5000 வாங்க இருக்கலாம் பிரச்சனை இல்லை, எனக்கு அவர் மன்னித்திருக்கிறார். அதிலே நான் மனிதர்களோடு நன்றி இருக்கிறோடு தலைவரே, நான் இவ்வளவு கடன் வாங்கியிருந்தேன், நீங்க எனக்கு என்ன பண்ணிக்கிறீங்க, மன்னிச்சிட்டீங்க, உங்களுக்கு என்னுடைய முகத்தை நாடு சேர்ந்து நன்றி அவர்தான் சொல்லணும். இன்னொருத்தரங்க 1000 மன்னித்திருப்பார், அது அவனுக்கும் அவனுடைய தலைவருக்கும் இடையிலான உறவு. நமக்கு மன்னிக்கப்பட்டதை விட அவனுக்கு மன்னிப்பு அதிகமாக வழங்கப்பட்டது என்பதை பார்க்கின்ற வேலை நம்முடைய வேலை கிடையாது. தலைவர் 2 பேருக்கும் எனக்கும் பாராட்டுகிறார். நீ எவ்வளவு கடன் பெற்று அவங்க அப்படியே மன்னிச்சிருக்கிறார். 500 வாங்கினா 50 மன்னிச்சுது, 50 வாங்கினா 50 மன்னிச்சாங்க. அப்ப என்னாவும் 50 ரூபாய் வாங்கினா 50 ரூபாயும் மன்னிச்சாரு, நான் 500 வாங்கினேன் எனக்கும் 50 மன்னிச்சுட்டாரு சொல்ல முடியாது. அப்ப அவனுக்கு முழுமையாக மன்னிக்கப்பட்டது இல்லை, எனக்கு அது மேல் முழுமையாக மன்னிக்கப்படணும் இல்லை அப்படின்றதுல ஒரு நியாயம் இருக்குது. அந்த விவரம் கடந்து எதுவுமே அவர் மன்னித்திருக்கிறார் என்ற அந்த நன்றி அறிவு உறவை வெளிப்படுத்த முற்படாமல் அவருக்கு என்னை விட அதிகமாக மன்னித்திருக்கிறார்கள். கடன் பெற்றுள்ள நாயகமே அவருக்கு கடன் பெற்றிருக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் இந்த சீமானத்திலே இருக்கிறது. அப்போ இந்த பெண்ணுடைய பாப்பை ஆண்டவர் மன்னிக்கிறார். இவனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஆண்டவர் மன்னிப்பும் உள்ளவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய பாவங்களை உணர்ந்தார், அவர் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்.
இவன் தன்னுடைய பாவங்களை உணரவே இல்லை. தனக்குள்ளே எத்தனை அறியாமையும் மூட நம்பிக்கைகளும் கடவுளுக்கு விரோதமான எண்ணங்களும் வண்டி கிடக்கிறது என்கின்ற உணர்வே அவனுக்கு இல்லை. நான் ஒரு பாவி என்ற உணர்வு அவனுக்கு இல்லை. நானே கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில்லை என்ற உணர்வு அவனுக்கு இல்லை. இதையெல்லாம் தாண்டி மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கின்ற அதிகாரம் நமக்கு இல்லை என்கிற உணர்வு அவனுக்கு இல்லை. எனவேதான் அந்த பெண்ணுக்கு எதிராக ஒரு பழக்குணர்வு உடையவனாக அந்த இடத்திலே இருக்கிறான். என்ன நினைக்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு தெரியாமல் அந்த ஆண்டு நேசனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. அவன் வாழ்க்கைக்கு ஒருவேளை நீ ஒரு உபச்சாரி அந்த பெண்ணை பார்த்து சொல்றதுக்குள்ள ஆண்டு நேசன் பண்றாரு, உள்ள நுழைச்சிட்டாரு. நீ அந்த பெண்ணை உபச்சாரி சொல்லுங்கிறாரு, நீ ஒன்று நீதிமான் கிடையாது என்று நீயே இப்போ உன் வாயில் என்ன பண்ண போற, ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போற. அதற்கு தான் இந்த உண்மையான நேசனே சொன்னார். இப்போ நான் ஒரு ஆண் என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு இடத்துல அதிகமாக இருக்கின்ற போது எத்தனை திரளான கூட்டத்தில் இருந்தாலும் ஒரு பெண்ணை ஈஸியா என்ன பண்றது, அரெஸ்ட் பண்றது, வார்த்தையினாலே வன்முறையில் ஈடுபடுவது. இதுவும் அப்படிப்பட்ட ஒரு வன்முறை தான். நான் ஒரு ஆண் என்பதனால அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருந்திருப்பான ஆண்கள், அந்த ஆண்களை குறை சொல்கிற அளவுக்கு தைரியம் இருந்துச்சார் இல்லை. அப்போ அந்த இடத்துல எளிமையான ஒரு பெண்ணை என்ன பண்றாங்க, சார்ஜ் போடுறோம். அதற்கான எண்ணத்தை உள்ளத்திலே கருவறை செய்கிறான். அதை கருவுற்று அது வெளியே வருவதற்கு முன்பாக ஆண்டு என்ன பண்றாரு, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு முன்பாக உங்களுடைய குற்றங்களை அறிக்கை செய்வதனை கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கின்ற அந்த செல்ஃபை நான் நீதிமான் என்று காட்டிக் கொண்டிருக்காங்க. மற்றவர்களை குற்றவாளியாக காட்டி முற்படுத்த அந்த சுய நீதி என்கின்ற பாவத்தை நாம் விட்டொழிக்க வேண்டும். நாம் இறை என்ன என்பதை ஆராய்ந்து கற்றுக்கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று மற்றவர்களை பார்த்து சொல்வது என்பது சுயநீதி. நாங்கள் அதை படிக்கிற போது என்னிடத்திலே அப்படிப்பட்ட பாவம் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளில் நான் ஒரு பாவி, என்னுடைய பாவங்களை என்னை விட்டு அகற்றி போடும் என்று சொல்லி அறிக்கையிடுகின்ற மக்களாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். பாவங்களை மன்னித்து அதிகாரம் யாருக்கு வந்து ஏன் கேள்வி வருதுன்னா, பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் யாருக்கு? நீங்க சதையாக இருக்கின்ற பட்சத்துல இங்க என்ன பண்ணணும், சில பாவங்களை சக மனிதத்திலே நான் இந்த தப்பு பண்றேன், எனக்கே கூடுதலா இருக்குது, இதிலிருந்து எப்படி வெளியே வரதுன்னு தெரியல, நம்முடைய இன்சினேட்டாக ரொம்பவும் ரத்தம் சொல்லிக்கிறாரு ஒரு நெட்வொர்க் என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணிக்குவோம். சில பாடங்களை யாருக்குமே சொல்ல முடியாது, என்ன பண்ணுவோம், ஒழுங்கா போயிட்டு அழுவோம். சில நேரங்களில் எனக்கு இது மனசுல புத்தகாக இருக்குது, யாருக்காக சொல்லணும்னா எனக்கு இது சரியாகும், எனக்கு ஒரு கைடன்ஸ் தேவை அப்படின்னா என்ன பண்ணுவோம் சொல்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், மாசம் நீ எதுக்குள்ள ரொம்ப பாவம் அறிக்கை செய்து பாவம் பண்ணிட்டு பெற்றுனா காசு கொடுக்கணுன்றது அன்றைய யூத மரபின் சட்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசு இலவசமாக விசுவாசம் ரசித்தது, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது போய் சொல்றதுக்கு விருந்தா அதிகாரம் இருந்தது. இவருக்கு எல்லாருமே இலவசமா மன்னிப்பு கொடுத்துட்டா ஏன் குழப்பம் ஆகுது இல்லையா? இப்போ பாவமைக்கு கொடுப்பது வழியாக எனக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானம் என்ன பிரச்சனை ஆகும், பழுது கெட்டு போயிருக்கு. அப்படிப்பட்ட நிலையிலே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் எல்லாருமே கையில எடுத்துக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் சபை அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவனாகத்தான் இருந்து
மக்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்க அப்படி எழுதுகிறார்கள். ஒருவேளை நாம் அதை ஆழ்ந்து கவனித்து பார்த்தோம்னால் விருந்தினராக அழைக்கப்பட்டவங்க யாரும் பிற இனத்தவர்கள் கிடையாது, எல்லாமே யூதர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தால்தான் வேறு விதமான உரையாடல் நடப்பதற்கு அங்கே வாய்ப்பு இல்லை. இயேசுவை மாத்திரம் யூதனாக இருந்தாலும் வேறு விதமாக பார்க்கின்ற ஒரு மனநிலையோடு தான் அந்த மக்கள் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உடையவராக இருக்கிறார். நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரம் ஏதோ உள்ள வந்து அடிக்க போட்டு மன்னிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு எதிராக ஒரு தவறு செய்திருக்கிறார், ஏதோ ஒரு எதிராக ஒரு செயலை செய்திருக்கிறார், அதனால நான் துன்பப்படுகிறேன், அது இவரால் தான் எனக்கு நேரிட்டது என்பதையும் எனக்கு தெரிந்து கொள்கிறேன். ஆனாலும் என்று சொல்லுகின்ற அந்த எண்ணம் இல்லை. அது போல நம்முடைய சொல்றதுக்கு பேர் மதிப்பு. நான் உனக்கு எதிராக வேலையை செஞ்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன் அப்படி சொல்லும்போது அது போகட்டும் சொன்னேன். நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது போகட்டும் இல்லை இருந்தாலே அது பேரு மன்னிக்கணும். அப்போ இங்கே தன்னுடைய பாவங்களை இந்த பரிசையை உணராமல் தன்னுடைய சுய நீதியிலே என்று மற்றவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குகிறவனாக இருக்கிறான். ஆனால் இந்த பெண் தன் பாவங்களை அழுத்தி செய்வதற்கு கூட தன்னிடத்திலே தைரியமும் இல்லை, பலமும் இல்லை. என்ன செய்யறது தெரியல. என் பாவத்தினாலே நான் பாதிக்கப்படுகிறேன், அதை என்னுடைய வாழ்க்கையினாலே வெளிப்படுத்துவதற்கு எனக்கு தெரியல. எனவே அவனுடைய காலத்தை பற்றி பிரித்துக் கொண்டு என் உள்ளத்தில் இருக்கின்ற பாரங்கள் கிளேசங்கள், பாவத்தினால் உண்டான அந்த கிளேசம், அந்த பாவத்தில் எல்லாவற்றையும் கண்ணீரினால் அதை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு சொத்து கண்ணீருக்கு பின்பாகவும் ஒரு பாவ அறிக்கை என்கிறதே இருக்கிறது. எந்த பாவத்தை செய்து அந்த பாவத்திற்கு ஈர்ப்பு விசையாக பயன்படுத்தினாலோ அந்த நறுமண தைலத்தை கொண்டு வந்து வைத்தார். சென்று பொதுவாக எது பயன்படுத்தும்? ஒண்ணு நம்ம சுத்தமா இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒண்ணு கொஞ்சம் ஆசையா இருங்க அப்படின்னு நினைக்கிறோம். குறிப்பிட்ட ஒரு பர்ஃபியூம் பயன்படுத்துறத பிராக்டிஸா வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தைலத்தை ஒருவர் தொடர்ந்து பயன்படுத்துகிறார் என்றால் அதற்கு பின்பாக ஒரு மனிதனை தவற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மனதிலே இருக்கும். அப்போ இந்த விபச்சார செயல்பாட்டில் இருக்கிற போது தன்னிடத்தில் வருகின்றவர்களை ஈர்ப்பதற்காகவும் அல்லது தன் பக்கமான மற்றவருடைய கவனத்தை ஈர்க்கவும் இந்த நறுமண தைலம் என்பது ஒரு மீடியம், ஒரு இடைக்கு பொருளாகிறது. நான் ஒரு பாவத்தை செய்வதற்கு எந்த பொருள் இடைக்கு பொருளாக இருக்கிறது, அந்த பொருள் என்ன பண்றேன்? உடைக்கிறேன். அதனுடைய பணத்தினுடைய மதிப்புலாம் இல்லை, இதோடு இது இனி எனக்கு தேவையில்லை என்பதற்காக அதை என்ன பண்றேன்? உடைக்கிறேன். ஒரு பொருள் நம்ம திரும்ப தேவைன்னா அது பத்திரமா என்ன பண்ணுவாங்க? வச்சுக்கிறோம். எப்போதுமே அதை ரிசர்வ் பண்ணிட்டே இருக்கும். அது என்னுடைய பாவத்திற்கான முதல் பொருளாக இருக்கிறது என்றால் இந்த பொருளை வளர்ச்சுன்னா அது நான் அந்த பாவத்திலிருந்து வெளிவர முயற்சிக்கிறேன் என்பதற்கான ஒரு அடையாளம். எனவே அந்த பெண் அந்த நறுமண தைலத்தை பணமாக பார்க்காமல் தன் பாவத்திற்கு விடுபடுவதற்கான ஒரு உபகரணமாக அது என்னை விட்டு போக வேண்டும் என்பதற்காக அந்த நறுமண தைலத்தை உடைக்கிறார். அப்போ தன்னுடைய அனைத்து மீறல்களையும் ஆண்களுடைய காலடியிலே ஊற்றி போடுகிறார். அது வாசனையா இருக்குன்னு தான் அவங்க நினைக்கிறார், அது விளைவித்த பொருள்தான்னு நினைக்கிறார். அது பாசிட்டிவான மீனிங். அந்த வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ரொம்ப விளையாடுறது, அதுல இருக்கிற பாசிட்டிவ்.
ஆனால் அது என்னை ஒரு பாவத்துக்குள்ளாக தொடர்ந்து செய்கிறது என்றால் அது பாவத்தினுடைய உபகரணமாக இருக்கிறது. ஆகவே நான் அகற்றி போடுவேன் என்று சொல்லி அந்த பெருமனத்தை உடைத்து போட்டார். அது வீணா போறதுக்கு முன்னாடி கீரை உடைச்சு போட்டாங்க. அந்த செயல் அதோட முடிஞ்சிடும். ஆனால் தன்னுடைய மன்னிப்பினுடைய அடையாளமாக மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கு தன்னுடைய பாவங்களை அழித்து சென்றதற்கான அடையாளமாகத்தான் அந்த நறுமணத்தை அவர் இயேசுவின் காலிலே போட்டு வைத்தார். தன் பாவங்களினால் குற்றத்தினால் துயரத்தினாலும் இயேசுவின் பாதங்கள் அழுப்பட்டு போயிடக்கூடாது. அதே சமயத்திலே என் பாவத்தின் கண்ணீரும் அந்த நிலையில் ஆண்டவத்திலும் அதை நான் அகற்றி போடுகிறேன். துடைப்பதற்கு தன்னுடைய வஸ்திரத்தை பயன்படுத்த முடியாது. எனவே தன்னுடைய தலையினாலே அவருடைய பாடலை துடைக்கிறார். அப்போ தலை முடி என்பது என்ன அப்படின்னா, பவுல் எழுதும் போது என்ன சொல்றாரு, பெண்ணுக்கு அவருடைய தலைமுடி கிரீடமாய் இருக்கிறது. அப்போ தன்னுடைய அழகுக்கு தன்னுடைய மகிமையாக இருக்கின்ற அந்த தலை முடியெல்லாம் இயேசுவின் கால்களிலே போட்டு துடைக்கும் வழியாக தனக்கான பெருமை, தனக்கான தன்னுடைய அழகுக்கான அந்த பொருளாக இருக்கிற அந்த தலைமுடியை தன்னுடைய பாதத்தை அகற்றுவதற்காக இயேசுவிற்காக தன்னுடைய மகிமை எல்லாம் ஒரு பெண்ணுக்கு ஒரு மகிழ்ச்சியாக தலைமுடி இருக்கிற அந்த தலைமுடியினாலே அதை துடைக்கின்ற போது அங்கே கடவுளுடைய மகிமைக்குள்ளாக தன்னை மறைத்துக் கொள்வதற்கு பாவங்களை அழைத்து செல்வதற்கான அடையாளமாக அந்த பெண்ணின் தன் தலைமுடியினாலே ஆண்மை பாதத்தை உழைக்கிறார். இறக்கமானவரே, நாம் அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணராத வரைக்கும் நாம் ஒரு நாள் விடுதலை போவது கிடையாது. 430 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள். அந்த 430 ஆண்டுகளிலே பெரும்பாலான காலங்கள் ஒரு சுகமான வாழ்வுக்கு எப்பவுமே கறி அந்த பாத்திரத்திலே இருக்கும். ரொட்டியும் கறியும் எப்போதும் உணவாக இருக்கும். வேலை செய்யணும், வந்தாக்கா சட்டியில கறி இருக்கும், ரொட்டி இருக்கும், சாதம். அப்போ இறைச்சி பாத்திரங்கள் அங்கேயே உட்கார்ந்து எப்பொழுது இறைச்சியை உணவாக உண்ணுகின்ற மக்களாக அவர்கள் இருந்தார்கள். தவிர நான் நெருங்கியாக இருந்து யாசகமான இந்த கறியை உண்ணுகின்றேன் என்கின்ற உணர்வு மக்களுக்கு இல்லை. அம்பேத்கர் சொல்வார், அடிமையாக இருக்கிற ஒருவனுக்கு அவன் அடிமை என்பதை உணர்த்து, அப்பொழுதுதான் அவன் விடுதலை அடைவான். அப்போ ஒருவர் தன்னுடைய பாவங்களை ரியலைஸ் பண்ணணும். அப்போ கற்பிக்கிறாங்க எப்படி ரியலைஸ் பண்ணணும்? ரோமர்ல படிக்கிறது இல்லையா, போதிக்கு ஆளுநர் போன யாருடைய கற்று தேர்ந்து கொள்ள முடியும். அப்போ ஒருவர் அடிமையாக இருக்கிறார் என்பதை அவருக்கு உணர்த்த வேண்டும். உன்னை ஒரு அடிமையாக நடத்துகிறார், நீ இந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார் என்பதை உணர்த்த வேண்டும். உணர்த்தி அவரை குற்றவாளியாக கூடாது, மனித திருமணத்துக்கு நேராக வைரத்த வேண்டும். அப்ப அதை எப்படி சொல்வது? தனி மனித பாவங்களை தனி அவருக்கு தனிமையாகத்தான் உணர்த்த வேண்டும். பொதுவான பாவங்கள் கணக்கு பார்ப்பது, பிரிவை பார்ப்பது, ஊரோடு ஒத்து போக மாட்டேன்னு சொல்றது, இதெல்லாம் பொதுவில் பேசுற விஷயம். ஒரு தனி நபர் ஒரு பாவத்தை செய்கிறார், பிரச்சாரம் செய்கிறார், இந்த திருவிழா என்ன பண்ணான்? தனிமையாக நடித்து நீ இந்த பாவத்தை செய்கிறார், இது உன்னுடைய உடலுக்கும் மனதிற்கும் வாழ்வுக்கு கருதி என்று என்ன பண்ணான்? அறைகளை கூட்டி வேறு யாரும் கேட்டால் படிக்க அவருக்கு என்ன பண்ணணும்? உணர்த்தணும். அப்படி செய்தால் அது பாவத்தை உணர்த்துது. 10 பேருக்கு நிற்க வச்சு நீ இப்படி செய்தது பாவம் என்று சொல்லுவது அவரை குற்றவாளியாக்குகிறோம். அவரை தற்கொலைக்கு நேராக மனத்திற்கு அல்ல, தற்கொலை செய்து கொள்வதற்கு நேராக என்ன பண்றோம்? பூமிகளாக இருக்கிறோம். அப்ப எஜுகேட் பண்ணணும். எப்படி எஜுகேட் பண்ணணும்? வழிபடுத்தப்படும்
குறித்து ஒரு முறையில் தான் நாம் மற்றவர்களுக்கு பாவங்களை உணர்த்த வேண்டும். அப்ப அது ஒரு அதுக்காக தான் இந்த ஆய்வு பணியிலே இருக்கிறோம். எல்லாரும் புத்தி சொல்லலாம், ஆனால் அது மனம் திரும்புவதற்காக இருக்கிறதா அல்லது தண்டனை தீர்ப்புகள் ஒப்பு கொடுக்கின்ற சாபம் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மற்றவர்களை குற்றவாளி என்று தேர்ந்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. மற்றவர்களை கடவுளுடைய இரக்கத்திற்கு நேராக அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலைக்கு நேராக வழிநடத்துகின்ற மக்களாக இருக்க வேண்டும். ஆள்வோட்டிகளின் நிமித்தம் என் மக்கள் இடைகின்ற கூக்குரலை நான் கேட்டு பார்த்து அவர்களை விடுதலையாக்குவதற்காக நான் இறங்கி வந்தேன். அப்ப இறைச்சி பாத்திரங்களை பார்த்து விடுதலை உணர்வு அடையாதிருந்த மக்களுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் இறங்கி வந்தவர்களை விடுதலையாக்குவது போல விடுதலையாக்குகின்ற பணியை செய்வதற்கான மக்களாக இருப்பதற்கு நாம் அழைத்துக் கொள்வோம். 4 வயசு வெளியீட்டப்படுத்துகின்ற ஒரு நபராக அல்ல, மற்றவரை குற்றவாளி என்று தீர்க்கிறவராக 4 வயசு ஒருபோதும் இருந்ததில்லை. அப்போ அந்த மாநில என்பது டிவைன் ரைச்சியஸ்னஸ், இறை நீதி என்பது ஒருவரை குற்றப்படுத்தி தண்டனைக்கு உட்படுத்துவதை அல்ல, மாறாக இரக்கத்தோடு கண்ணோக்கி விடுதலையாக்கி மீட்பு வாழ்க்கையாக வழிநடத்துவதுதான் டிவைன் ரைச்சியஸ்னஸ். இந்த உவமை, இந்த கதை எல்லாவற்றையும் படிக்கிற போது நாம் மனதில் கொள்ள வேண்டிய செய்தி, கடவுளாகிய ஆண்டவர் ஒடுக்கப்படுகிறவர்களின் சார்பில் நின்று விடுதலை அளிக்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்பதை 2ஆம் சங்கீதத்திலே படிக்கிறோம். ஆகவே கடவுளாகிய ஆண்டவர் விடுதலை அளிக்கின்ற ஆண்டவராக இருப்பது போல அவருடைய பிள்ளைகள் என்கின்ற இடத்திலே இருந்தெல்லாம் மற்ற விடுதலை அளிக்கின்ற பணியாளர்களாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். எனவே மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாக அல்ல, என்னுடைய பாவங்களை உணர்ந்து என்னை நான் திருப்பிக் கொண்டு மற்றவர்களே பாவ மன்னிப்புக்கு நேராக வழிநடத்துகின்ற மக்களாக இருப்பதற்கு இதனாலே அழைக்கப்படுகிறோம். இறை நீதிக்கு நம்மை ஒப்புவிப்போம், எவரை குற்றப்படுத்தாதிருப்போம். நாம் கடவுளுடைய இரக்கத்தை நாடுவோம், கடவுளுடைய இரக்கத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்வதற்கு வழிநடத்துகின்ற மக்களாக இருப்போம். அது இனம், மொழி, ஆணாதிக்கம் இவை எல்லாவற்றையும் கடந்த ஒரு சகோதரத்துவ அன்பு நிறைந்த ஒரு சமூகத்திற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மற்றவர்களை குற்றவாளியாக சொல்லாதிருக்கிறது என்பது அவருக்கு மீது நாம் அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும். உன் கடவுளாக ஆண்டத்திலே முழு இதயத்தோடும் முழு மனத்தோடும் முழு மனதோடும் அன்பு கொள்வாயாக. எப்படி இருந்தார்? என்னுடைய பாவங்களை விட்டுவிட்டு அவருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி கடவுளை நாம் பற்றுக் கொண்டிருக்கிற போது மற்றத்தை நாம் ஒருபோதும் குற்றவாளி என்று இருக்க மாட்டோம். இப்போ இதை படிக்கிற போது யார் பரிசெயர், யார் இந்த பெண்ணுடைய இடத்தை வைத்து பார்ப்பது என்று ஒப்புமைப்படுத்துவது அல்ல. நமக்குள்ளே இருக்கின்ற இந்த விபச்சார எண்ணமுடைய பெண்ணுடைய செயல், நமக்குள்ளே ஒரு பெண்ணை விபச்சாரம் சொல்லுகின்ற இந்த பரிசையினுடைய எண்ணம், என்னை நானே நீதிமான் சொல்லிக் கொள்கின்ற எண்ணமும், என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணமும் உடைய மக்களாக நாம் இருக்கிறோம். இந்த 2 எண்ணமும் நமக்குள்ளே இருக்கும். மற்றவர்களை குற்றவாளி எண்ணமும் இருக்கும், என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த 2 பர்சனாலிட்டி நமக்குள்ளே இருக்கிற போது எதை நாம் வெளிப்படுத்த கடவுள் நம்மை வழிநடத்துகிறார், நடிக்கிறார் என்றார். என்னுடைய பாவங்களை நான் அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் நம்மை அழைக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற பரிசெய்ய மனப்பான்மை, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கின்ற அந்த மனப்பான்மை நாம் விட்டுவிட வேண்டும். கிறிஸ்துவையே அறியாமல் கிறிஸ்துவையே குற்றப்படுத்துகின்ற மனநிலை நாங்கள் பரிசெய்கிறார். பல நேரங்களே நாம் அப்படி கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் கிடையாது, கடவுளுடைய வார்த்தைகளை நடப்பதும் கிடையாது. ஆனால் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம். ஏன்? ஆண்டவரையே கூட என்ன பண்றோம்? குற்றப்படுத்துகிறோம். ஏன் எனக்கு இது கடவுளுடைய கேட்கின்ற மனிதர்களுடைய மக்களாக பல நேரத்தில் விடுவார்.
ஒரு ஏதோ ஒரு இழப்பு நமக்கு ஏற்படுகிறது. எனக்கு இந்த இழப்பு வந்து கொண்டே இருக்குது சாமி, ஏன் எனக்கு இப்போ இந்த இழப்பிலே கொடுத்துருக்கிற அப்படின்னு கடவுள் கேட்கிறோமே தவிர, இந்த இழப்பு நேருவதற்கு நான் என்ன பாவம் செய்கிறேன் என்று ஆராய்ந்து பார்த்து அவற்றை விட்டுவிடுவதற்கு நாம் என்ன பண்ணுகிறேன், முயற்சிப்பது கிடையாது. ஆனால் கடவுள் நமக்கு இந்த நாளில் உணர்த்துவது, நமக்கு ஏற்படுகின்ற இழப்புக்கு நாம் தான் முதல் காரணம் என்று உணர்ந்து அதற்கு காரணமாக இருக்கிற பாவங்களை வேறுகளை நாம் விட்டுவிட்டு அவருடைய இரக்கத்தை நாடுவோம். அப்பொழுது எல்லோரையும் நீதிமான்கள் ஆகுகின்ற கடவுள் நம்மையும் நீதிமான் ஆக்குவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். என அன்பான சகோதரர்களே, இந்த சிந்தனைகளை உருவாகியுள்ளார்கள். நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். எந்த இடத்திலெல்லாம் கடவுளுடைய நீதிக்கு புறமானதாக இருக்கிறோம், எந்த இடத்திலெல்லாம் நாம் நம்மை அறிக்கை செய்து கடவுளின் பிள்ளைகளாவதற்கான மனநிலை உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து சிந்தித்து பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். மற்றவர்களை குற்றவாளிகளை தீர்க்காக இருக்கிறோம். நாமும் கடவுளுடைய ஆண்டவருடைய மீட்பை பெற்றுக்கொள்வதற்கு நாடுவோம். மற்றவர்களும் ஆண்டவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ள வழிகாட்டுகின்ற மக்களாக இருப்போம். அப்படி செய்கின்ற போது முன்னேற்றத்திலே கடவுளுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனிதர்களே சமாதானம், அன்பு எல்லாமே நிறைந்து பெறுகிறோம். எனவே கடவுள் மீது அன்பு செலுத்துவது என்பது என்னை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பது, சக மனிதர் மீது அன்பு செலுத்துவது என்பது மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காத செயலில் தான் வெளிப்படும். இந்த ரெண்டு கட்டளைகளையும் வெளிப்படுத்துவது இந்த நாளில் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் தம்முடைய நீதியின்படி நம்மை வழிநடத்தி நம்மை ஆண்டு ஆசிரியத்தை வழிநடத்தி காப்பார்கள். ஆமே. கண்களை மூடி ஆண்டுகள் நோக்கி வேண்டிக்கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களும் ஒன்றாயிருக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, எங்கள் அருமையான வார்த்தை முதல் நாளிலே உங்களுடைய திருமணங்களை வந்து உண்மை தோன்று கொள்ளவும் உடைய திருவார்த்தையை கேட்கவும் ஆண்டவர்களுக்கு இறக்கம் பாராட்டுகிறேன். எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு நீர் அருகின்ற மனிதனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எனக்கு அருள் செய்கிறார்கள். எங்களுக்கு அடுத்திருக்கின்ற மனிதர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கின்ற மனிதர்களாக அல்ல, உடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு வழிகாட்டுகின்ற விளக்காய் ஒளியாய் நாங்கள் இருக்க ஆண்டவர்களுக்கு அருள் செய்கிறார்கள். எல்லா துதிகள் மகிமையாகவும் பொருளுக்கை சென்றோம். எங்கள் ஆண்டவர் மீட்டமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமே. அனைத்து ஆற்றல் நிறைந்த தாயும் தனியாக கடவுள் என்றும் நம்முடைய ஆண்டவர் மீட்டமாக இயேசு கிறிஸ்துவையாகவும் அமைந்தோம். தூய் ஆவியானவரை வந்து வேண்ட பாதுகாப்பு பராமரிக்கும் மாறாக உறவு நடத்துகிறோம்.